ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேர் பேக் செய்கிறதுக்கு 2 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அதோட பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. ஸ்டெம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டெம்மு தேவையில்லை. மற்ற எல்லா பார்ட்ஸையுமே தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. இப்போ செம்பருத்தி செடியோட தழையை எடுத்துக்கோங்க. அந்த இலையை போட்டுக்கோங்க. காம்பு இல்லாமல் இந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10-15 இலை இருந்தால் போட்டுக்கோங்க. செம்பருத்தியோட இலை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 1 போதும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இல்லைனா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கூட தாராளமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நான் கொஞ்சம் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே தலையில் எண்ணெயோ இல்லை இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நீங்கள் தலையில் தடவுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சிக்கை உடச்சிக்கோங்க. சிக்கை உடச்சி போடக்குள்ளே அது நல்லா இருக்கும். அப்புறம் குளிக்கக்குள்ளே உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக முடி வராமல் இருக்கும். அதனால தான் நல்லா தலையை சிக்கி இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு அப்புறமா ஹேர் பேக் போடணும். இப்போ அந்த பேஸ்ட்டை நல்லா எல்லா தலையில் ஸ்கேல்பில் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா முடிக்கு வாங்க. நான் ஃபேஸை காட்டக்கூடாதுன்றனால நான் ஸ்கேல்பை காட்டலை. நீங்கள் ஸ்கேல்பில் நல்லா பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா அந்த வேரில் படுற மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த டேண்ட்ரஃப்லாம் போகும். ஆக்சுவலி நானுமே இந்த ஹேர் பேக் ஏன் போட்டேன்னா எனக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்தது. அதனால தான் நான் போட்டேன். எனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் வருதோ நான் இந்த ஹேர் பேக் தான் போடுவேன். டக்குன்னு நின்றுடும். அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வெந்தயமும் சேர்ந்து போடுவாங்க. ஆனால் இது ஜான்வரி டைமில் இன்னும் அந்த கோல்டு போகல. அதனால் நான் அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலை. வெந்தயம்லாம் சேர்த்துக்கல. அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்றனால நான் அதை சேர்த்துக்கலை. உங்களுக்கு வேணுமா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஹேரில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ நீங்கள் எப்படி ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிப்பீங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக படுற மாதிரி, அதுவும் முக்கியமாக முடியோட அந்த லாஸ்ட்டு கார்னர்லேயும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கேல்பில் நான் எப்படி தடவிருக்கேன்ட்டு இப்படி தான் தடவிருக்கேன். நல்லா தடவிருக்கணும். அவ்வளோதாங்க. அரை மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வெயிலில் நல்லா காய விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு காஞ்சக்கப்புறம் ஒரு மர சீப்பு வச்சுருந்திங்கன்னா நல்லது. மர சீப்பு இல்லைனா நார்மல் சீப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சிக்கெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் தலை குளித்தோடனே சிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராக முடி கொட்டாது. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சு தெரியும். நீங்களே பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலக்கீஸ் கிச்சனை. தேங்க்யூ.